Hi students, 12th ஸ்டூடெண்ட்ஸ்க்காக தான் இந்த வீடியோ. எக்ஸாம் நெருங்குது, அதனால எல்லாரும் ரொம்ப பேனிக்காக இருக்கீங்க. பேரண்ட்ஸ் கிட்டேருந்து கீப் ஆன் இந்த மெசேஜ் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கு. ஸோ உங்களுடைய பேனிக் எல்லாத்தையும் கிளியர் பண்ணுறதுக்காக தான் இன்னைக்கு இந்த வீடியோ. 12th சமச்சீர் மெட்ரிகுலேஷன் ஆஸ் வெல் அஸ் ஸ்டேட் போர்ட் அவங்களுக்கான 12th ஃபிசிக்ஸ் லெசன் 1ல இருக்கிற எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸில் இருக்கிற இம்பார்ட்டண்டான 2 மார்க் 3 மார்க் அண்ட் 5 மார்க் உங்களுக்காக நாங்கள் இன்னைக்கு ப்ரெசென்ட் பண்ணுறோம். இந்த கொஸ்டின்ஸ்ல ஏதாவது டவுட் இருக்கு, எந்த ஸ்டெப்ஸ்லயாவது உங்களுக்கு புரியாம இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல கமெண்ட் பண்ணுங்க. ஒன் டே ஃபுல்லா கிளாஸஸ் இருக்கிறதுனால நாங்க ரிப்ளை வந்து உங்களுக்கு நீங்க கண்டிப்பா பண்ணதுக்கு அப்புறம் பண்ணிடுவோம். ஸோ கொஸ்டின்ஸ் என்னென்ன அப்படிங்கறத உங்களுக்கு நான் இப்ப ஷோ பண்றேன். முடிஞ்சா அதை சேவ் பண்ணிக்கோங்க எல்லாருமே. ஃபர்ஸ்ட் 2 மார்க்ல இருந்து நம்ம பார்க்க ஆரம்பிக்கலாம். 2 மார்க்ல ஃபர்ஸ்ட் கன்சர்வேஷன் ஆஃப் சார்ஜஸ் பேஜ் நம்பரோட நான் உங்களுக்கு வந்து நோட் பண்ணிருக்கேன். இதை கன்சர்வேஷன் ஆஃப் சார்ஜஸ் பேஜ் நம்பர் 3ல இருக்கு. கொஸ்டின் எங்கிருந்து எங்க வரைக்கும் அப்படிங்கறத ஆல்ரெடி உங்க ஸ்கூல்ல இருக்க டீச்சர்ஸ் உங்களுக்கு மார்க் பண்ணி தந்திருப்பாங்க. இன்கேஸ் அதுலயும் உங்களுக்கு டவுட் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா அதையும் நீங்க கமெண்ட்ல கேட்கலாம், உங்களுக்கு நாங்க ரிப்ளை பண்ணுவோம். செகண்ட் வந்து கூலும்ஸ் லா. ஒரு இம்பார்ட்டன்டான விஷயம் என்ன அப்படின்னா பிசிக்ஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு யூனிட் இருக்கும். கண்டிப்பா ஒரு 2 மார்க் கொஸ்டினுக்குமே வந்து நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பா யூனிட் எழுதாம நீங்க எழுதவே கூடாது. இப்போ கூலும்ஸ் லா, காஸ் லா அந்த மாதிரி கொஸ்டின்ஸ்க்கு எல்லாத்துக்குமே வந்து கண்டிப்பா யூனிட்ஸ் இருக்கும். சோ யூனிட்க்கு கண்டிப்பா ஹாஃப் மார்க்ல இருந்து 1 மார்க் வரைக்கும் பிளேஸ் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. சோ கண்டிப்பா ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் வந்து யூனிட்ஸையும் அந்த क्वेश्चंसக்கு சேர்த்து படிச்சுக்கோங்க. கூலும்ஸ் லா and then next வந்து quantization of charges அதுக்கும் பேஜ் நம்பர் 4. then define electric field பேஜ் நம்பர் 12. Gauss law பேஜ் நம்பர் 36. electric flux பேஜ் நம்பர் 36 again. electrostatic induction பேஜ் நம்பர் 49. non-polar molecules பேஜ் நம்பர் 51. polar molecules page number 52. polarization page number 52. dielectric strength page number 53. capacitors page number 53. corona discharge page number 64. lightning arrestor or conductor page number 65. that's all 2 more questions for chapter 1. 14 questions இருக்குது. ஸோ ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு லெசன்னா அது இதுதான். நமக்கு ஆல்ரெடி நம்ம ஸ்டார்டிங்லேருந்து மிட்டர்லேருந்து குழந்தைங்க எல்லாரையும் இதுக்கு தான் கோச் பண்ணிக்கிட்டே இருந்திருப்போம். இந்த லெசன் 1ல இருக்க எல்லாத்தையுமே ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணதான் இந்த லெசனை மேக்ஸிமம் எல்லாரும் கம்ப்ளீட் பண்ணி தான் வச்சிருந்துருப்பீங்க. பட் ஆனால் இந்த 14 கொஸ்டின்ஸையும் நல்லா படிச்சுக்கோங்க. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நான் நோட் பண்ணியிருக்க எல்லாமே வந்து புக்கின்ல இருந்தும் கொஸ்டின் சேர்த்து தான் கொடுத்துருக்கேன். இது இல்லாமல் ஃபர்தராக புக் பேக்கையும் சேர்த்து தான் இதில் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். இம்பார்ட்டன்ட் திங் என்ன அப்படின்னா 2 மார்க்ஸை பொறுத்த வரைக்கும் சில क्वेश्चंसல வந்து क्वेश्चन பேப்பர்ல கேட்டிருப்பாங்க டிஸ்டிங்யூஸ் டிஃபரன்ஸ் பிட்வீன் ரீசனிங் क्वेश्चंस இருக்கும். இது மூணுத்தையுமே கண்டிப்பா நீங்க கவர் பண்ணணும். இந்த क्वेश्चंसோட சேர்த்து நீங்க அதையும் அப்ப கவர் பண்ணிக்கணும். இந்த 14 क्वेश्चंसும் இந்த லெசனோட இம்பார்ட்டன்ட் 2 மார்க்ஸ். அடுத்து நெக்ஸ்ட் நம்ம எதுக்கு மூவ் ஆக போறோம் அப்படின்னா 3 மார்க்ஸ்க்கு மூவ் ஆக போறோம். 3 மார்க்ஸ்னு பாத்தீங்க அப்படின்னா சூப்பர் பொசிஷன் பிரின்சிபல். சில குழந்தைங்க நினைக்கிறாங்க அந்த டெரிவேஷனை மட்டும் எழுதுனா போதும் மார்க் தந்துருவாங்க, அதுல இருக்கிற தியரி கொஞ்சோண்டு எழுதுனா போதும் அப்படின்லாம் நினைக்கிறீங்க. பட் ஆனா பிசிக்ஸை பொறுத்த வரைக்குமே அந்த தியரியோட எக்ஸ்பிளனேஷன் தான் வந்து அந்த டெரிவேஷனாவே இருக்கும். அப்ப டெரிவேஷன் நீங்க எதுக்கு வருது அப்படின்னு உங்களுக்கு புரிஞ்சா மட்டும்தான் அந்த தியரி நீங்க எழுத முடியும். பிளஸ் நீங்க தியரி எழுதாம நீங்க கொஸ்டினை பிரசன்ட் பண்ணீங்க அப்படின்னா அந்த ஃபுல் 3 மார்க்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்காது. உங்களுக்கு ஒரு கொஸ்டினும் எப்படி பிரசன்ட் பண்ணணும், ஃபுல் மார்க்ஸ் எப்படி தருவாங்க, அதெல்லாம் வந்து உங்களுக்கு டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அதையும் நீங்க கமெண்ட்ல கேளுங்க. அதுக்கும் நாங்க தனியா வீடியோ ரெடி பண்றோம். Then next question, electric field due to the system of point charges page number 15. Torque experienced by an electric dipole page number 24. Electric potential due to a point charge page number 24. Capacitor in series and parallel page number 60. So that's all about 3 marks. இதெல்லாம் 3 mark questions. இது கவர் ஆகுது. It may be comes in 5 mark also. Capacitor in series parallel னா sometimes 5 markல கேட்கவும் chances இருக்குது. நெக்ஸ்ட் நம்ம மூவ் ஆன் ஆக போறது எதுக்கு அப்படின்னா 5 மார்க்ஸ்க்கு. ஸோ எல்லாருக்குமே ஒரு பயங்கர பயமா இருக்கும் அப்படின்னா பிசிக்ஸை பொறுத்த வரைக்கும் 5 மார்க் கொஸ்டின் எப்படி நம்ம ப்ரெசென்ட் பண்றது, இவ்வளோ பெரிய கொஸ்டினா இருக்குது அப்படின்னு. பிசிக்ஸ்ல ஒரு சூப்பரான ஒரு விஷயம் இருக்கு. அது என்ன அப்படின்னா நீங்க வந்து அதை படிச்சுட்டு ஒரு 3 டைம்ஸ் நீங்க எழுதி கண்டிப்பா பார்த்தே ஆகணும். இது எனக்கு யார் சொன்ன ட்ரிக் அப்படின்னா நான் 12th ஸ்டாண்டர்ட் படிக்கும் போது என்னுடைய சாரும் பிளஸ் என்னோட டியூஷன் மேமும் எனக்கு இதை வந்து அட்வைஸ் பண்ணியிருந்தாங்க. பிசிக்ஸ் பார்க்கும்போது ரொம்ப ஈஸியான அழகான சப்ஜெக்டா தெரியும். அதுல இருக்க டெரிவேஷன்ஸ் எல்லாமே வந்து நமக்கு கண்ணால பாக்குறப்போ எல்லாமே தெரியற மாதிரியே இருக்கும். ஆனா ஒரு தடவைக்கு 3 தடவை நீங்க எழுதி பாத்தீங்கன்னா மட்டும்தான் எக்ஸாம் ஹால பிரசன்ட் பண்ண முடியும். நமக்கு எல்லாமே தெரியற மாதிரியே இருக்கும். கொஸ்டின் பேப்பரை பார்த்ததுக்கு அப்புறம் அதுல இருக்கிற எல்லாமே மறந்த மாதிரி இருக்கும். பட் ஆனா நீங்க கண்டிப்பா அதை 2 to 3 டைம்ஸ் எழுதி பிராக்டிஸ் பண்ணிருந்தீங்க அப்படின்னா எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸுமே இல்லாம சூப்பரா உங்களால எக்ஸாம்ல பிரசன்ட் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாம 5 மார்க் அப்படின்றத பொறுத்த வரைக்கும்
இந்த சாப்டர் 1ல வெறும் 4 கொஸ்டின்ஸ் மட்டும் தான் நான் இம்பார்ட்டன்ட்ல சொல்லியிருக்கேன். ஸோ இது வரைக்கும் நீங்க படிக்கவே இல்லை, இந்த சாப்டர் 1ல நான் எதையுமே படிக்கல, இந்த 4 கொஸ்டின்ஸுமே ரொம்ப பெருசா இருக்குமா, எனக்கு ஷார்ட் பண்ணி கொடுங்க, அந்த மாதிரி டவுட்ஸ் இருந்தாலுமே எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. இது எப்படி ஷார்ட் பண்ணி நீங்க நீட்டா ப்ரெசென்ட் பண்ணணுங்கிறத சொல்றேன். பட் இன்கேஸ் நீங்க ஃபுல் மார்க் வாங்கணும், கண்டிப்பா நான் பிசிக்ஸ்ல சென்டம் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிற எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே நான் சொல்ற ஒரு கரெக்டான அட்வைஸ் என்ன அப்படின்னா, டயக்ராம், யூனிட்ஸ், டெரிவேஷன்ஸ், தியரி எல்லா பார்ட்டுமே நீங்க ப்ராப்பரா ப்ரெசென்ட் பண்ணீங்கன்னா கண்டிப்பா ஃபுல் மார்க் பிசிக்ஸ்ல கிடைக்கிறதுக்கு நிறைய பாசிபிள் இருக்கு. ஸோ 5 மார்க்ஸை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் கொஸ்டினா என்ன எடுத்திருக்கோம் அப்படின்னா, எலக்ட்ரிக் ஃபீல்டு டியூ டு அ டைபோல். இதுல வந்து கேஸ் 1 கேஸ் 2 இருக்கும். ஸோ அதையும் இன்க்ளூட் பண்ணி தான் நான் இந்த கொஸ்டினை வந்து டாபிக் மட்டும் மென்ஷன் பண்ணிருக்கேன். கேஸ் 1 கேஸ் 2 நீங்க படிச்சுக்கணும், which is page number 22. And then electrostatic potential at a point due to electric dipole, page number 30. Then third question, Gauss law and its application. So Gauss law தான் இருக்கிறதுலே வந்து ஒரு வேகான பேஜ் ஃபுல்லா கவர் பண்ணிருக்கும். அதோட அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே இருக்கும், சிலிண்ட்ரிக்கல், ஸ்பெரிக்கல், பிளேனார், அது எல்லாத்தையுமே நீங்க படிக்கணும். மோர் ஓவர் எல்லா அதோட டெரிவேஷன்ஸ்மே சிமிலரா தான் இருக்கும், சின்ன சின்ன வேரியேஷன்ஸ் தான் இருக்கும். உங்களுக்கு இந்த கொஸ்டினுக்கான கீ மாதிரி வேணும் அப்படின்னா நான் கம்பேரிசனோட உங்களுக்கு நான் இன்னொரு வீடியோ போடுறேன். ஸோ இதை பத்தி வேணும்னாலும் நீங்க கேட்கலாம். அண்ட் தென் மேண்டிகிராஃப் ஜென்ரேட்டர், இந்த லெசன்ல இருக்கிறதுலே ஒரு பெரிய பெரிய தியரி கொஸ்டின் அப்படின்னா அந்த மேண்டிகிராஃப் ஜென்ரேட்டர் தான். நிறைய பேர் இந்த கொஸ்டினை பார்த்து பயப்படுவாங்க. பட் ஆனால் இந்த கொஸ்டின்ல ஒண்ணுமே இல்லை, சார்ஜ் எப்படி ஆக்சலரேட் ஆகுது, கெட் பேக் ஆகுது, கெயின் ஆகுது, அது மட்டும் தான் இந்த டாபிக்ல கவர் ஆயிருக்கும். ஸோ இதுவும் ஈஸியஸ்ட் வேல நம்ம ப்ரெசென்ட் பண்ணணும் அப்படின்னா நீங்க சொல்லுங்க, கண்டிப்பா நான் அதையும் சொல்றேன். ஸோ which is page number 66. So that's all about the questions which are in the chapter 1 electrostatics. ஸோ இந்த கொஸ்டின்ஸ்லயோ டெரிவேஷன்ஸ்லயோ இந்த பார்ட்லயோ இந்த வீடியோலயோ உங்களுக்கு என்ன டவுட் இருந்தாலும் கண்டிப்பா எனக்கு கேட்கலாம். உங்களுக்கு எக்ஸாம் வரைக்கும் நான் உங்களை கண்டிப்பா கைட் பண்ணுவேன். டெய்லி சாப்டர் வைஸ் நான் வந்து உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் ஷேர் பண்றேன். நான் ஷேர் பண்றதுல எந்த டவுட்னாலும் கண்டிப்பா எனக்கு சொல்லுங்க. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ், நல்லா படிங்க, நிறைய மார்க் வாங்கலாம். தேங்க்யூ.